வணக்கம். இன்னைக்கு நாம இந்த குபேரா படம் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா. இது சும்மா படம் இல்ல, ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நடிகர்கள், அவங்க சம்பளம், பட்ஜெட், அப்புறம் சில சர்ச்சை விஷயங்கள் கூட. இதெல்லாம் பத்தி தான் நம்ம பேச போறோம். கரெக்ட். இது தெலுங்கு தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு 5 மொழியில வரப்போற ஒரு பேன் இந்தியா படம். ஓ, அப்ப பெரிய ரிலீஸ் தான். ஆமா. தனுஷ் இருக்கார், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, அப்புறம் ஜிம் சர்ஃப்னு நல்ல ஸ்டார் காஸ்ட். ஷேகர் கமுலா டைரக்ஷன். ஷேகர் கமுலா படங்கள்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நிச்சயமா. சோ இந்த படத்தோட பட்ஜெட், இந்த சம்பள விவரங்கள், எதிர்பார்ப்பு, அப்புறம் சில முரண்பாடான செய்திகள் எல்லாத்த பத்தியும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்போ. சரி, முதல்ல பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ம். ஆரம்பத்துல ஒரு 90 கோடி ரூபான்னு சொன்னாங்க. ஆனா இப்போ 120 கோடின்னு சொல்றாங்க. ஆமா, 120 கோடி. இது தனுஷோட கெரியர்லயே ரொம்ப பெரிய பட்ஜெட் படம்னு பேச்சடிப்படுது. ஜூன் 20, 2025 ரிலீஸ்னு டேட்டும் சொல்லிட்டாங்க. இவ்ளோ பெரிய பட்ஜெட்னா எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்குமே. கண்டிப்பா. 120 கோடிங்கிறது சும்மா இல்ல. தயாரிப்பாளர் சுனில் நரங் கூட இது தனுஷோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம், டாலிவுட்லயே இது ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்கார். ஓ, அப்போ உங்களுக்கு படம் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆமா, அது நல்லாவே தெரியுது. அதனாலேயே படத்து மேல ஆர்வம் அதிகமாகுது. அடுத்து இந்த சம்பள விஷயம், இது கொஞ்சம் ஹாட் டாபிக்னு நினைக்கிறேன். தனுஷுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30 கோடியா? ஆமா, 30 கோடி ரூபாய் சம்பளம்னு தகவல்கள் சொல்லுது. அடங்கப்பா, இது படத்தோட மொத்த பட்ஜெட்ல எவ்வளவு வரும்? 36%? ஆமா, கிட்டத்தட்ட 36%. இது உண்மையிலே பெரிய தொகைதான். இங்கதான் ஒரு முக்கியமான விவாதம் வருது. என்னது? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அதாவது TFPC, தனுஷ் மேல சில புகார்கள் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஓ, அப்படியா? தமிழ் படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு சரியா கால் ஷீட் கொடுக்கறதில்ல, ஆனா தெலுங்கு படங்களுக்கு அதிக சம்பளம் முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு குற்றச்சாட்டுகள். இதனால அவருக்கு ரெட் கார்டு மாதிரி ஒரு விஷயம் கூட கொடுத்ததா சில தகவல்கள் வெளியாச்சு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஒரு பக்கம் இந்த மாதிரி சர்ச்சை, ஆனா இன்னொரு பக்கம் படத்தோட தயாரிப்பாளரே தனுஷ் நாகார்ஜுனாவோட நடிப்பை ரொம்ப பாராட்டுறாருன்னு சொல்றீங்க. ஆமா, சுனில் நரங் அவங்க நடிப்பை பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருக்காரு. அதுதான் இங்க கொஞ்சம் குழப்பமான நிலை. சரி, மத்த ஆக்டர்ஸ் ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, அவங்களோட சம்பளம் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. ராஷ்மிகா மந்தனாவுக்கு சுமார் 4 கோடி ரூபாய்னும், சீனியர் ஆக்டர் நாகார்ஜுனாவுக்கு 14 கோடி ரூபாய்னும் சொல்றாங்க. ஓகே, அப்போ தனுஷோட சம்பளத்தோட ஒப்பிடும்போது இது ஒரு ஐடியா கொடுக்குது. ஆமா, மார்க்கெட் வேல்யூ பொறுத்து சம்பளம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த பட்ஜெட், சம்பளம் இதெல்லாம் தாண்டி படம் எப்படி இருக்கும்? கதை ஷேகர் கம்புலா டைரக்ஷன்ல வர்றதால. ஆமா, அவரோட முந்தின படங்கள் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அறம், அதிகாரம், லட்சியம், இந்த மாதிரி கொஞ்சம் கனமான விஷயங்களை மையமா வச்சு ஒரு சோஷியல் டிராமாவா இருக்கும்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் படத்தோட நீளம் கூட முதல்ல 3 மணி நேரம் 15 நிமிஷம்னு இருந்துச்சு. இப்போ அதை கொஞ்சம் எடிட் பண்ணி 3 மணி நேரம் 1 நிமிஷமா 181 நிமிஷமா குறைச்சிருக்காங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. 3 மணி நேரம்னாலும் கொஞ்சம் நீளம்தான். ஆமா. அப்புறம் அந்த பேர் பாருங்க, குபேரா, செல்வம், பணம் சம்பந்தப்பட்டது. அது எப்படி இந்த அறம், அதிகாரம்ன்ற கருப்பொருளோட சேரப்போகுதுன்னு பார்க்கணும். கரெக்ட். பேன் இண்டியா ரிலீஸ்ங்கிறதால கதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும் நம்பலாம். நிச்சயமா. அது மட்டும் இல்லாம ஷேகர் கமுலா இந்த பிரம்மாண்டத்தையும் இவ்ளோ பெரிய ஸ்டார் காஸ்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். ஆக மொத்தத்துல பார்த்தா குபேரா படத்தை சுத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பட்ஜெட், ஸ்டார் சம்பளம், அது சம்பந்தமான சில கேள்விகள் ஒரு பக்கம். ஆமா. இன்னொரு பக்கம் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மாதிரி திறமையான நடிகர்கள், ஷேகர் கமுலா மாதிரி ஒரு நல்ல டைரக்டர், இந்த பேன் இண்டியா அப்ரோச், இதெல்லாம் படத்தை மேல ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டாக்குது. உண்மைதான். இது இப்ப இருக்கிற சினிமா சூழல்ல ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? அதாவது ஒரு படத்தோட பட்ஜெட்ல ஸ்டார்ஸோட சம்பளத்துக்கும் மத்த டெக்னிக்கல் விஷயங்களுக்கும் ஆர்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி மத்த செலவுகளுக்கும் இருக்கிற விகிதம் சரியா இருக்கா? ஒருத்தரோட சம்பளமே பட்ஜெட்ல இவ்ளோ பெரிய பங்கு எடுக்கும்போது அது படத்தோட மத்த அம்சங்களை பாதிக்குமா இல்லையா? இத பத்தி நீங்களும் யோசிக்கலாம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இது குபேரா பத்தின நம்மளோட இன்றைய அலசல். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.